Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு பொரியல் தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வாழைத்தண்டுல என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் கியூர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது. நம்ம டயட்ல வந்து அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன் எல்லாம் இருக்கிற இடமே தெரியாம போயிடும். நான் சொல்றது பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்க கிட்னி ஸ்டோன், ரொம்ப சின்னதா இருக்கிறது ஸ்டோன்ஸ். அடுத்து முக்கியமா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு வாழைத்தண்டுல. உங்க டயட்ல அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக்காவது சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டு வாங்குறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பு, நேந்திரம் பழம், கதலி, ரோபஸ்டா இது 3 வெரைட்டியை தவிர்த்து மற்ற எல்லா வெரைட்டியோட ஸ்டெம்மும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் சொன்ன இந்த 3 மட்டும் வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. அது வந்து கொஞ்சம் துவர்க்கும். ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்கினாதான் நம்மளுக்கு எந்த வெரைட்டின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதே கடையில போய் ஒரு கடைக்காரரை கேட்டோம்னா அவருக்கு தெரியாது எந்த மரத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு. நீங்க ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்குறதா இருந்தா இந்த 3 வெரைட்டி தவிர்த்து மத்த எந்த வெரைட்டியோட ஸ்டெம் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். இப்ப வாங்க வாழைத்தண்டை எப்படி கிளீன் பண்ணி எப்படி கட் பண்றேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் லேயர் வந்து நம்ம எடுத்துடணும். நீங்க கடையில வாங்குறதா இருந்தானா அந்த உள்ள இருக்க தண்டு வந்து சீக்கிரம் கெட்டு போக கூடாது அப்படிங்கறதுனால ஒரு 2-3 லேயர் விட்டு தான் நான் வந்து கட் பண்ணிருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு லேயர் தான் இருந்துச்சு. அதனால அந்த அவுட்டர் லேயரை மட்டும் நான் உரிச்சிட்டு முழுன்னு இருக்க தண்டை தோலை மட்டும் சீவி எடுத்துக்கிறேன். எல்லா சைடும் அந்த மாதிரி சீச்சு எடுத்துட்டு ரவுண்டா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி நார் வரும். கட் பண்ணும் போதே இந்த நாரை நம்ம மேக்சிமம் எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டு நீங்க ரவுண்டா கட் பண்ணிட்டு அதுல இருந்து பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி தண்ணிக்குள்ளதான் போடணும். தண்ணியில கொஞ்சோண்டு மோரோ இல்ல தயிரோ மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாழைத்தண்டை அரிஞ்சிட்டு தண்ணியில தான் போடணும். இப்ப நான் இன்னைக்கு மோரோ தயிரோ சேர்க்கல. ஏன் சேர்க்கல அப்படின்னா மரத்தை வெட்டினதுமே நான் வந்து தண்டை ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதனால நான் வந்து எதுவும் சேர்க்கல. எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இப்போ இதே சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி வெளியூர்கள் எல்லாம் வந்து கடையில தான் வாங்கி செய்ய வேண்டியது இருக்கும். அதனால அது நம்ம எப்ப வெட்டினாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நீங்க வாழைத்தண்டை அரியும் போது தண்ணிக்குள்ள மோர் கலக்கி வச்ச தண்ணிக்குள்ளதான் போடணும். இந்த வாழைத்தண்டை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். கூட்டு, பொரியல், சூப்பு, ஜூஸ் அந்த மாதிரி நிறைய செய்யலாம். நான் வந்து அதுல ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு ஷேர் பண்றேன். தண்டு ஃபுல்லா இந்த மாதிரி அரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மைகோதியை வச்சு பேக் சைட்ல திருப்பி நம்ம வந்து அதை சுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற நாரெல்லாம் அந்த மைகோதியில வந்துரும். நான் சொன்ன மாதிரி அந்த 3 வெரைட்டிஸை தவிர்த்து நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாரே இல்லாம உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாருங்க எந்த ஜாஸ்தி நாறு கிடையாது. இப்ப வாங்க பொரியல் செய்ய எப்படி தாளிக்கிறேன்னு பார்க்கலாம். இன்கிரியன்ஸும் மெஷர்மெண்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு, கடுகு தாளிச்சுக்கிறேன். கூடவே அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்துக்கிறேன். இப்ப வெங்காயம் வதங்கறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து தண்டு சேர்த்துக்கிறேன். தண்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்டுல தண்ணி சத்து நிறைய இருக்கு. தண்டுலயே தண்ணி வரும். இருந்தாலும் நான் ஒரு 1/2 கிளாஸ் போல தண்ணி விட்டு கூடவே உப்பு சேர்த்துட்டு வேகறதுக்காக மூடி வச்சுக்கிறேன். தண்டுல உப்பு சேர்க்கும் போது நம்ம பார்த்து சேர்க்கணும். கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் வாயிலே வைக்க முடியாது, கசப்பாயிரும். அதனால தண்டுக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்து தான் உப்பு சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப தண்டு நல்லா வெந்துருச்சு. தேங்காய் பூ ஆட் பண்ணி தண்ணி வத்துற வரைக்கும் நான் சிம்லயே வச்சுக்கிறேன். அவ்வளவுதாங்க தண்டு பொரியல். இது செய்யறது ரொம்ப ஈஸி, ஹெல்தியான ரெசிபியும் கூட. வீட்டுல நீங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பாக்குறேன். பாய்.